அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ரமலான் பிறை 27ல் இருக்கோம். இந்த ரமலான் முழுக்க நம்ம கேட்ட 900 துஆக்களையும் உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய மகத்தான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பதிவை எல்லோருமே முழுமையாக கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல். கட்டாயம் இந்த ரமலான் 27ல் பகல் பொழுதுல நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய அமல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4 திக்ரு ஒரு சூறா. இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் தனிமையில் இருந்து யாருக்கிட்டையும் பேசாமல் மன ஓர்மையோட இஹ்லாஸோட இதை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு உங்களோட தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு துவாவை கூட அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டான். ஏன்னா ரமலானில் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையுமே அல்லாஹ் உடனே கபூலாக்கி தருவான். அப்படி ரமலானில் நீங்கள் கேட்ட துவாவிற்கும் உங்களுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப தூய்மையான உள்ளத்தோடு இந்த அமலை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் முடிச்சிருங்க. உங்களோட ஒவ்வொரு தேவைகளின் தடைகளையும் இது நீக்கி உடனடியாக உங்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு அமல். அது மட்டும் இல்லை, இதை ஓதி பாருங்க. இன்றைக்கு இரவுக்குள்ளேயே நிறைய நற்செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். அந்தளவு சிறந்த பலன்களை இந்த அமலுக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் திக்ரு சிறந்த ஒரு இஸ்திக்பார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. இந்த ஒரு இஸ்திக்பாரை இன்ஷா அல்லாஹ் 70 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. இஸ்திக்பார் என்பதே துஆக்களுடைய தடைகளை நீக்கக்கூடியது தான். ஏன்னா இதில் யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிற இஸ்முல் ஆலம் கொண்ட அல்லாஹினுடைய பெயர் இருக்கிறதுனால இந்த இஸ்திக்பாருக்கு கூடுதலான சிறப்புகள் இருக்குது. இதை 70 முறை ஓதிடுங்க. உங்களோட பாவங்களும் மன்னிக்கப்படும், உங்களோட துஆவும் அங்கீகரிக்கப்படும். இந்த வருஷம் உங்களுக்கு சோதனைகள்லேருந்து பாதுகாக்கப்பட்ட வருடமாக இருக்கும். ஏன்னா இஸ்திக்பார் ஓதனாலே கஷ்டங்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது, பாதுகாப்பு தரக்கூடியது, இன்னும் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடியது. இந்த இஸ்திக்பாருக்கு ஏராளமான மகிமை இருக்குது. இன்றைய தினம் இதை ஓதிக்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சூறா அப்படின்னா இந்த லைலத்துல் கதர் அப்படின்னாலே இந்த சூறா தான் நம்ம எல்லோருடைய நினைவுக்குமே வரும். ஏன்னா இந்த லைலத்துல் கதரை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத் அப்படின்னா அது சூறா கதர் தான். இந்த சூறா கதிரை இன்றைய தினம் நீங்கள் 7 தடவை ஓதிக்கோங்க. யார் ரமலான் பிறையில் 27ல் இந்த சூறாவை 7 தடவை ஓதுறாங்களோ 70,000 வானவர்களுடைய துவா அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்குமா. எனவே வானவர்களுடைய துவா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுக்கு வளமானதாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதுங்க. ஏன்னா வானவர்களுடைய துவா நமக்கு கிடைக்கும்போது நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போகும். அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படிங்கிற சொர்க்கத்தின் பொக்கிஷம். இதை நீங்கள் 100 தடவை நீங்கள் ஓதுங்க. இது எல்லா தேவைகளுக்குமே ஓதக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்து, சிறந்த ஒரு மந்திர வார்த்தை. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஓதுங்க. இதுவும் உங்களுடைய துவாக்களை உடனே கபூலாக்கி தரும், உங்களோட பிரச்சனைகளை தடுக்கும், உங்களோட வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தும். கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை கெட்டியாக பிடிச்சாலே போதும், நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனவே இன்றைய தினம் இதை நீங்கள் ஒதுக்கோங்க. அடுத்தது இந்த ரமலான் பிற 27ல் நபியவங்க கண்டிப்பாக ஓதணும்னு சொன்ன ஒரு துவா என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இது ஒரு சிறந்த இஸ்திக்பாரும் கூட, சிறந்த ஒரு துவாவும் கூட. இதை கண்டிப்பாக நம்ம ஓதணும். நேற்று இரவே நம்ம எல்லோருமே நிறைய முறை ஓதியிருப்போம். இருந்தாலும் இன்றைய தினத்திலையும் இதை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது பாவ மன்னிப்புக்கு போதுமானது, துவாக்கள் கபூலாகிறதுக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமம், துவா கபூல் மந்திரம் அப்படின்னா அதுதான் யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த திக்கரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சமூகத்திற்கே பொக்கிஷமாக இருந்திருக்கு, ஒரு துவா கபுல் மந்திரமாக இருந்திருக்கு, மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்கு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தாருக்கு இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் இந்த திக்ரு ஏராளமான பலன்களை கொடுத்துருக்கு. இதை பற்றி நிறைய சம்பவங்களும் நமக்கு இருக்குது. அந்த சமூகத்தாருக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இது ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக நாமும் ஓதனாலும் நமக்கு அதைவிட சிறந்த பலனை அல்லாஹ் தருவான். ஏன்னா முஹம்மதுடைய கூட்டத்தினர் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவங்க. எல்லாத்துக்கும் முதலிடம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு தான்.
அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கள் செய்ததை விட அதிகமான பலன் நமக்கு தான் கிடைக்கும். அதனால கண்டிப்பாக இதை ஓதுங்க. வெறும் 3 தடவை ஓதுனாலே அல்லாஹ் ஒரு வானவரை நியமித்து நம்மளோட துவாவை அங்கீகரிக்கிறான். அப்படிங்கும்போது 100 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் கிருபையாளனா இருந்து கருணையாளனா இருந்து உங்களோட ஒட்டுமொத்த தேவையையும் கபூலாக்கி தருவான். உங்களுடைய கைகளை வெறும் கையாக விடவே மாட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவையும் இந்த 4 திக்ரையும் இஹ்லாஸோட ஓதிட்டு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய லட்சம் தேவைகளையும் இந்த ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது பூர்த்தியாகுமா? லட்சம் தேவைகளை நம்ம கேட்டிருப்போம். இஃப்தார்லையும் கேட்டிருப்போம், சஹர்லையும் கேட்டிருப்போம், தஹஜத்துலையும் கேட்டிருப்போம். ஆனால் அதில் ஏதாவது தவறுகள் இருந்து அதில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த அமலை நம்ம செய்யும்போது அந்த தடைகள் நீக்கப்படுதான். கண்டிப்பாக இதற்காகவாவது இந்த அமலை நம்ம எல்லோருமே முடிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமல். இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லாருமே இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாருக்கிட்டையுமே போய் சேரணும். கண்டிப்பாக இந்த அமலை முடிச்சுட்டு எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன் யா அல்லாஹ் ஆமீன்னு நீங்களும் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை அப்படியே நசீபாக்கி தருவான். இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடக்கிறதுக்கு, உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்கிறதுக்கு, உங்களோட ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு அழகான ஒரு கிதாப் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த அற்புத வஜீஃபாக்கள் கிதாப் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் இல்லாத தேவைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா தேவைகளுக்குமே இதில் வஜீஃபா இருக்குது. கண்டிப்பாக இந்த கிதாப் வாங்கினவங்க அதன்படி அமல் செய்யுங்க. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.